கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமா? கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நாம் தேவனுடைய உள்ளத்தை நாள்தோறும் வேதனைப்படுத்துகிறவர்களாகவும் அவரை காயப்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோமா என்று நீங்கள் சற்றே நிதானித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து சற்றே கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் வானத்தை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்பித்து, நான் என்ன தவறு செய்கிறேன் கர்த்தாவே, நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும், எனக்கு உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மிக அருமையாக நம்மளை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, அன்று வேதாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது என்கின்ற ராஜாவும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை செய்தவராய் காணப்படுகிறார். தன்னுடைய தவறுகளை உணர்ந்த பிறகோ, நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்துவிட்டேன், அவருக்கு முன்பாக மகா பெரிய குற்றம் செய்துவிட்டேனே என்று மனம் வருந்தி பல வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனத்திலும் அவர் இப்படியாக சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட தாவீது ராஜாவை போல கர்த்தருக்கு செம்மையான வழியிலே நீதியின் பாதையிலே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் அவரிடத்தில் கேட்கும் பொழுதும் நம்மை அப்படியாக அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இது தவறு மகளே, இங்கு செல்லாதே, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது, இது உனக்கு நல்லதை கொடுக்காது என்று சொல்லி அருமையாய் நம்மளே அவர் வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இன்று நாம் அநேக காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஜெபம் செய்வதில்லை. இது கர்த்தருக்கு சித்தமா என்று கேட்பதில்லை. எதிர்கால வாழ்க்கை நாமே தீர்மானித்து விடுகிறோம். ஒருவரை பார்க்கும் பொழுது இச்சையினாலே இதுதான் என்று நாம் நம்முடைய உள்ளத்திலே நிதானித்து விடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் செய்யுங்கள். இயேசு சுவாமி, இது உமக்கு பிரியமா? நான் செய்ய போகிறேன், நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், எனக்கு இது விருப்பமாய் காணப்படுகிறது, ஆனால் இது உமக்கும் பிரியமாய் இருந்தால்தான் நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். இதை செய், இதை செய்யாதே என்று அவர் உங்களுக்கு அருமையாய் ஆலோசனையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சித்தமானதே செய்ய நாம் நாடுவோம். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானும் இப்படி இருக்க வேண்டும் என்று தவறான பாதைகளை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளாதிருங்கள். தவறான காரியங்களை நீங்கள் இச்சிக்காதிருங்கள். மற்றவர்கள் செய்கிறது போல நீங்களும் செய்யாதிருங்கள். கர்த்தர் இதற்காகவே நம்மை உலகத்தார் இடத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேதவசனத்தை நினைவு கூறுங்கள். மற்றவர்கள் வாழ்வது போல நான் வாழ வேண்டும், மற்றவர்கள் உடுத்திருக்கிற உடைகளைப் போல நானும் உடுத்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதிருங்கள். பிரியமானவர்களே, உள்ளத்திலும் நம்முடைய உடைகளிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய நடக்கையிலும் கர்த்தருடைய நற்காரியங்களை நாம் எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு விருப்பமாக இருக்கிறது. நாம் இதை வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். நமக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் வசனங்களையும் கை கொண்டு அதை நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு செம்மையான நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வேண்டும் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அவருடைய செம்மையான பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள்